பணி, முடிந்தது பணி. பையன் சொல்றான் விட்டது சனி அப்படின்னு அவன் எழுந்து ஓடிடுறான். தானே இன்றைய உலகம். எங்களுக்கும் அவர்களுக்குமான உலகம் அப்படியா இருக்கிறது? இன்றைக்கு வீதியிலே இறங்கி போராடுவதற்கு ஆசிரியர் உலகம் தயாராக இருக்கிறது. நானும் ஒரு ஆசிரியை, அரசாங்க சம்பளத்தை வாங்குகிறேன், மறுக்கவில்லை. ஆனால் குரு என்ற நிலைக்கு, குற்றங்களை இறிந்து வாழ்க்கை காட்டுபவர் என்ற நிலைக்கு நான் உயர்ந்திருக்கிறேனா? சாமிநாத ஐயர் அப்பாவிடத்தில் சொல்லுகிறார், அப்பா எனக்கு கணக்கு பிடிக்கவில்லை, தமிழ் படிக்க விரும்புகிறேன். அப்பா வெங்கட சுப்பையர் அழைத்து கொண்டு போகிறார். யாரிடத்தில்? மாயவரத்துக்கு போய் மகாவித்வான், அவர் பேரை கூட சொல்லல, மகாவித்வான் பிள்ளை இடத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார். தன் பிள்ளையை அவர் கையில ஒப்படைக்கணும்னு. உள்ள இருந்து வெளியில வருகிறாரான் மகாவித்வான் பிள்ளை. அவரை பார்த்து விட்டு என் சரித்திரத்தில் உவேசா பதிவு செய்கிறார், ஒரு கம்பீரமான பட்டத்து யானை மெல்ல மெல்ல அசைந்து வருவது போல பிள்ளை அவர்கள் வந்தார். வந்தவர் உட்கார்ந்தவுடன் அப்பா சொன்னாராம், என் பையனை உங்கள் கையில் ஒப்படைத்து விட்டேன். இனி அவனை நல்ல தமிழ் பண்டிதனாக கொண்டு வர வேண்டியது தங்கள் பொறுப்பு. அதற்கு மகாவித்வான் பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார், இப்படித்தான் முதல் நாள் வகுப்பில் சேருகிற பொழுது எல்லாரும் கொண்டு வந்து பிள்ளையை விடுகிறார்கள். ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன் என்கிறான், ஓடி போய் விடுகிறான். உங்கள் பிள்ளை எத்தனை நாளைக்கோ என்று நிறுத்திவிட்டு சாமிநாதர் ஐயரை பார்த்து, உன் பெயர் என்னப்பா என்று. என் பெயர் சாமிநாதன், சாமா என்று என்னை எல்லோரும் அழைப்பார்கள். அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. ஏன்? ஒரு பார்க்க முடியாத ஆசிரியரை பார்த்து விட்டோம். இவரிடத்தில் பாடம் கேட்கப் போகிறோம், கல்லாடத்தை கற்கப் போகிறோம், சிவக சிந்தாமணியை அறிய போகிறோம். இவரை பார்த்ததே என் ஜென்மம் புண்ணியம் அடைந்து விட்டது என்று சாமிநாத ஐயர் காலில் விழுந்து வணங்கினாராம். இந்த பிள்ளைக்கு சோற்றுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று தந்தையை பார்த்து கேட்டாராம். கையை பிசைந்து கொண்டு அவர் சொன்னார், தங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். அவன் உடலையும் உணர்வையும் சிந்தையையும் செதுக்க வேண்டியது ஆசிரியராகிய உங்களுடைய கடமை அல்லவா என்றாராம் உவேசாவினுடைய தந்தை. யோசித்து பாருங்கள், கம்பநாட்டாழ்வான் காலத்தில் தன் மகனுக்கு திருமணத்தை கூட முடிக்கிற ஒரு பக்குவமும் அங்கீகாரமும் பொறுப்பும் ஒரு ஆசிரியருடைய கையிலே கொடுக்கப்பட்டதே. இன்றைக்கு அவன் கேவலம் சாதாரணமாக வினாத்தாளுக்கு விடை எழுதுகிற அளவிற்கு கூட அவனை உயர்த்துகிற பொறுமையும் திறமையும் ஆசிரியர்களுக்கு இல்லையே.